தனுசு ராசி. தனுசு வந்து ஒரு கடவுளுடைய அருள் கொண்ட ஒரு ராசி. இந்த ராசியில் பிறக்கிறவங்க வந்து முதல்ல வந்து என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, யாரெல்லாம் வந்து தொடர்ந்து ஒரு பிரார்த்தனை செய்ய 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 உங்கள் வேண்டுதல் பலிக்க ஆரம்பிக்கும். சந்திரன் வந்து தனுசுக்கு வந்து அஷ்டமாதிபதி. எப்பெல்லாம் உங்கள் பிரார்த்தனை வந்து ரொம்ப ஒரு சின்சியராக இருக்கோ அப்போல்லாம் வந்து நீங்கள் வசதி ஆக போகிறீங்கன்னு அர்த்தம். சார்ட்டை கன்ஃபர்மேஷன் பண்ணுறது எப்படி? அப்படியே சார்ட் எடுத்து பார்க்குறீங்க, தனுசு ராசி கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. தனுசு ராசிக்கு அதிபதி யார்? குரு. அந்த குரு எங்கே இருக்கார் சார்ட்டில்? 8th ஹவுஸில் உச்சமாக இருக்காரா, 4th ஹவுஸில் ஆட்சியில் இருக்காரா, ஃபஸ்ட் ஹவுஸில் இருக்காரா அப்படிங்கிறத நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக ஒரு மினிமம் கேரண்டி நீங்கள் வந்து குரு நல்லா இருக்கார், என் ராசிநாதன் நல்லா இருக்கார், என் ராசிநாதன் என்னை வந்து நிச்சயமாக ஒரு பணக்காரனாக்க போகிறாரு, என் உழைப்பு, என் கல்வி, என் தகுதி, என் முன்னேற்றத்து மூலயமா நான் பெரியார் ஆகிடுவேன் அப்படிங்கிறத இந்த குரு வந்து உறுதியாக கன்ஃபார்ம் பண்ணிடும். அப்போ நிறைய பேருக்கு நீச்சம் அடைஞ்சிடும். இந்த நீச்சம் அடைஞ்ச குருவுடைய ராசியை நிறைய பார்த்துருக்கேன். சம்பாதிக்கிற மாதிரியே இருக்கும், திடீர்னு வேக வேகமாக பணம் பண்ணுவாங்க, புஷ்ஷுன்னு திடீர்னு விட்டுடுவாங்க. அப்போ அந்த குரு நீச்சம் அடையும் போது நிலையில்லாத வருமானம், ஏன்னா அடைந்து அதுக்கப்புறம் அது இழப்பது, இல்லைனா சில பேருக்கு வந்து ஒரு ஒரு மோசமான வழியில் வந்து பணம் வரும், அப்புறம் அதுவும் தங்காது. அப்போ அந்த குரு எவ்வளோ வலுவடையணும் அப்படின்னு சொன்னோம்னா, தனுசு ராசியில் பிறந்தால் குரு நீச்சம் அடையக்கூடாது. தனுசு ராசியில் பிறந்தால் குரு 6ஆம் இடத்துல மறையக்கூடாது. ஆனால் 8ஆம் இடத்துல உச்சம் அடையலாம். ஏன்னா உச்சம் வந்துட்டாலே அதுக்கு நிறைய ரூலை பிரேக் பண்ணும். அதுக்கப்புறம் தனுசு ராசின்னு வந்துட்டா இந்த குரு வந்து 3ஆம் இடத்துக்கும் போகக்கூடாது. அப்படி இருந்ததுன்னா அது வந்து பெரிய, அந்த சந்திரனுக்கு ஸ்கோர் வரணும். அந்த சந்திரனுக்கு ஸ்கோர் வராமல் குரு ஆக்டிவேஷன் பெருசாக பேசப்படாது. அப்போ சந்திரனுக்கு வந்து 5ல் குரு, உருவான தனுசு ராசியாக இருந்து மேஷத்தில் குரு வந்தால் ஒரு பெரிய ஸ்தானத்தை உயர்வை தரும். இப்போது அடுத்த கன்ஃபர்மேஷன், இங்கே நம்ம சுக்கிரனை பற்றி பெருசாக பேச வேண்டிய அவசியமே இல்லை. என்னதான் அது வலுப்பெற்றாலுமே பணம் கொடுக்கும், பட் ஏதாவது வகையில் ஒரு தொல்லையும் சேர்ந்தே வந்துடும்.